குளுக்கோஸ் தண்ணீரில் கரையும்போது குளிர்ச்சி ஏற்படுவது ஏன்? ஒரு கரைசல் உருவாவது என்பது ஒரு இயற்பியல் வேதியியல் பிசிகோகெமிக்கல் செயல்முறையாகும். இரண்டு பொருட்கள் கலந்து ஒரு கரைசலை உருவாக்கும்போது வெப்பம் உறிஞ்சப்படலாம். வெப்ப ஏற்பு வினை எண்டோதெர்மிக் ப்ராசஸ் அல்லது வெளியிடப்படலாம். வெப்ப உமிழ் வினை எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். இது மூலக்கூறு அளவில் கரைப்பான் சால்வெண்ட் மற்றும் கரைபொருளுக்கு சல்யூட் இடையே ஏற்படும் பல்வேறு வினைகளை பொறுத்தது. குளுக்கோஸ் படிக வடிவில் கிறிஸ்டலைன் ஃபார்ம் உள்ளது. அது நீரில் கரையும் போது அதன் படிக கட்டமைப்பு உடைக்கப்படுகிறது. படிகத்தில் உள்ள பிணைப்புகளை உடைப்பதற்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. இந்த ஆற்றல் நீரிலிருந்தே பெறப்படுவதால் நீரின் வெப்பநிலை குறைகிறது. வேதியியலாளர்கள் இதனை ஒரு வெப்ப ஏற்பு வினை என்று அழைக்கிறார்கள். மற்ற வேதிப்பொருட்களுடன் ஒப்பீடு. இதே போன்ற ஒரு வினையை உப்பு சோடியம் குளோரைடு நீரில் கரைவதோடு ஒப்பிட்டு பார்த்தால் சாதாரண உப்பு நாசியல் சோகஸ்மெலி இதுவும் ஒரு வெப்ப ஏற்பு வினை என்றாலும் இதில் ஈடுபடும் வெப்ப பரிமாற்றம் மிக குறைவு. மேலும் சோடியம் மற்றும் குளோரைடு அயனிகள் நீருடன் வினைபுரியும் போது அங்கு சில வெப்ப உமிழ் வினைகளும் இயற்கையாகவே நடைபெறுகின்றன. சலவை சோடா சோடியம் ஹைட்ராக்சைடு சில பொருட்கள் நீர் மூலக்கூறுகளுடன் மிக வலிமையாக வினைபுரியும் போது அங்கு வலுவான வெப்ப உமிழ் விளைவுகள் ஏற்படுகின்றன. உதாரணமாக சலவை சோடா சோடியம் கார்பனேட் அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடை நீரில் கரைக்கும் போது வெப்பம் வெளியாவதைக் காணலாம்.